ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பீட்ரூட் வச்சு அல்வா செய்ய போகிறேன். பீட்ரூட் தோல் சீவி கழுவிட்டு இந்தமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸி பவுலில் இப்போ பீட்ரூட்டை நான் மாற்றிக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அடிச்சுட்டு வர போகிறேன் மிக்ஸியில். இங்கே பாருங்கள், நான் அடிச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை இப்போ இங்கே வடிகட்ட போகிறோம். பாருங்கள், நல்லா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சுகர். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதை நான் அடுப்பத்தை வச்சு கடையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கதை அதில் ஊற்றணும். அவ்வளோதான். இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். தீயை கம்மி பண்ணி வச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துருக்கு பாருங்க. இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி கிளறணும். மறுபடியும் இன்னொரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். 3 தடவை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும், அந்தளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியெலாம் வற்றி கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கலரே மாறிடுச்சு. இப்போ அது கூட ஏலக்காய், அப்புறம் எள்ளு, பாதாம். அவ்வளோதான். இது கூட ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் தடவி அவ்வளோதான். இதில் நம்ம அதை கொட்டிடுவோம். அவ்வளோதான், கொட்டிட்டேன். இது மேலே சும்மா அழகுக்கு அவ்வளோதான். கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதான் கைஸ், பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெட்டிட்டேன். நல்லா செமையாக இருக்குது அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.